டிசம்பர் 28 தமிழகத்துக்கு ஒரு நீங்கா துயர சம்பவம் நடந்திருக்குங்க. நாளில் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இயற்கை எழுதியிருக்காரு. நிலையில் சீமான் அவர்கள் வந்து அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வந்திருந்த போது பேட்டி கொடுத்திருந்தார் ஊடகங்களுக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நெருக்கமாக பழகிற வாய்ப்பு அவர் நடித்த தவசி படத்தில் கிடைச்சது. அதற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அவருடன் இருந்து பணி செய்வது, மனம் திறந்து பேசிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பை பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கேப்டன் விஜயகாந்தின் தவசி படத்துக்கு வசனம் எழுதினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சுங்க. தவசி படத்தினுடைய டைட்டில் கார்டில் வசனம் எழுதியவர் இயக்குனர் உதய் சங்கர் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. சீமான் போய் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வைரலாக அது போயிட்டு இருக்குங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் உதயசங்கர் அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு. திரைப்படத்தின் டைட்டில் கார்டில் வசனம் எழுதியது உதயசங்கர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் பார்த்தா சீமான் தவறாக சொல்கிறார் என்று பலரும் சொல்லிட்டு வராங்க. இதில் உண்மை என்னன்னு பார்த்தா சீமான் அவர்கள் தான் தவசி படத்திற்கு வசனம் எழுதியிருக்காரு. அதாவது அந்த காலத்தில் வந்து டேரக்டராக இருக்க பல முயற்சிகள் செஞ்சிருக்காரு அவர். ஸோ வசனம் எழுதியது சீமான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம்னா அவரை வந்து கதை ஆசிரியராக மாற்றிடுவாங்க அப்படின்னு அவர் பேரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராமா. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. மேலும் அவர் எழுதிய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வசனங்களை வச்சு தான் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங்கின் போது வசனத்தில் ஏற்பட்ட பல திருத்தங்களை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வசனம் மட்டும்தானா இல்லை கதையும் சீமான் எழுதினாரா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை வசனம் மட்டும்தான், கதை தெலுங்கில் வெளிவந்த நரசிம்ம நாயுடு, இந்திரா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் ஒருவருடையது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு இயக்குனர். அதாவது சீமான் அவர்கள் டைட்டில் கார்டில் பெயர் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் நான் நன்றி என்று குறிப்பிட்டு மட்டும் அவரை பேரை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களே இந்த உண்மையை சொன்னபோது அந்த படத்திற்கு சீமான் தான் வசனம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத இது வந்து உறுதிப்படுத்துதுங்க. தேங்க்யூ.